சொல்லுங்க. உண்மையாவா? இப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அப்படி ஒண்ணும் இருக்காது. நிஜமாவா? ஐயோ, எங்க உண்மையை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியலையே. உண்மையா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்ப வராங்க? இப்பயா? ஐயோ, சரி சரி சரி. சரிங்க. சரி, எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்களா? சரி. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். வைக்கவா? அடடடடா, இத்தனை வருஷம் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில நமக்காக வந்துருச்சு. சரி, வருதா வரலையேன்னு போய் பார்ப்போம். சை, குழம்பு வாயிலே வைக்க முடியல. மாங்காய் போட்டு மீன் குழம்பு நான் வச்சேன்னா 10 வீட்டுக்கு மணக்கும். ஒரு சட்டி சோறா இருந்தாலும் அப்படியே சாப்பிடலாம். இவ வைக்கிறா குழம்பு வாயிலேயே வைக்க முடியல. சை, என்ன பண்றது, காலத்தை ஓட்டணுமே, அதனால தின்னுத்தானே ஆகணும்னு சொல்லி ஏதோ கடமைக்கு திங்க வேண்டியதா இருக்கு. என்னடா இது, ஆளை காணாமே. ஐயோ, ஆசையா இருக்கே. இவ என்ன அலப்பறை போட்டுக்கிட்டு இருக்கா? இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டுமா? யாரும் வீட்டுக்கு வாராங்களா? அப்படி யாரும் வரமாட்டாங்களே. இவ ஆக்கி போற சோத்த ஒரு நேரம் நின்னாலே ஓடிடுவாங்க, அதனால கவலை கிடையாது. என்னடா வாரா போறா? ஐயோ, தாதா நில்லு ஒரு நிமிஷம். என்னத்த? ஏண்டி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உள்ள போற வெளிய வார, உள்ள போற வெளிய வார, சீன்ற ஆன்ற ஊன்ற. என்ன அது எதுக்கத்த உங்களுக்கு? ஏண்டி, சொந்த மந்தக்கு இது வாராங்களா? ஏன் வந்தா என்ன ஆக்கி கொட்ட போறீங்களா? யாரு இந்த நக்கல் பேச்சு பேசாத சொல்லிவிட்டேன். யாரடி வாரா? சும்மா வெளியும் உள்ளயும் போய்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்தோனையும் பாத்துக்கோங்க. கொழுப்பு கூடி போச்சு, கொழுப்பு கூடி போச்சு. ஒன்னும் இல்லாம இருந்தா சோத்துக்கே இல்லாம வத்த கணக்கா. இங்க வந்து நல்லா தின்னு கொழுத்து போயிட்டால, அதனால கொழுப்பு மண்டைக்கு ஏறி போச்சு. அம்மா, இங்க ரவி அண்ணா வீடு. ரவியா? என் பையன் தான். நீ யாரு? அம்மா, கதவு கேட்டிருந்தாங்க, அதான் கதவு மாட்டிட்டு போலான்னு வந்தோம். ஓ கதவா? எத்தனை ரூபா? நல்ல தேக்கு கதவுமா, 12,000 ரூபாய். ஆத்தி, 12,000 ரூபாய்க்கு தேக்கு கதவா? ஏண்டாப்பா, எங்க ஊர் பக்கம் வெறும் 3,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க என்னடா 12,000 ரூபான்றீங்க? யாருக்கு அதுல பூச்சுத்த பாக்குற? என் பையன் இழிச்ச வாயின்றனால அவன் தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்குறீங்களோ? அடியாத்தி, கதவு பூட்ட வந்தவனுக்கு என்னடா இம்புட்டு வாயி? டேய், இம்புட்டு தூரம் நீ பேசுனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நீ கதவு மாட்டக்கூடாது. போடா போடா. என்ன வெளியே சத்தமா கிடக்குது? என்ன ஏதுன்னு தெரியலையே. ஐயோ, கதவு மாத்த வந்தவங்க கிட்ட ஏதோ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கே. எப்பா அது ஒரு லூசு கிளவிப்பா, நீ எதுவும் நினைச்சுக்காத. ஏன்பா, ஏன் கோபம்? யாரடி, யார பத்தி லூசுன்னு? ஏன், உங்களதான் சொன்னேன். வரவங்க கிட்ட எல்லாம் வம்பு கட்டணும்னு ஏதோ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ? ஏண்டி, அவன் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? யாருக்கிட்டையும் மருமவ மாமியார விட்டு கொடுக்காம பேசணும். நீ என்னடி அவன் முன்னாடி என்னையவே ஏளனமா பேசிக்கிட்டு இருக்க? 3,000 கதவு கூட வராது இந்த கதவு, அதை போய் 12,000 ரூபாய்க்கு விற்கிறான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுறியா? முடிஞ்சா நீ தாண்டி பேசணும் அவன்கிட்ட. நாங்க ரூமுக்குள்ள எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் எங்கேயும் காத்து கூட வெளியே போக கூடாதுன்னு பெரிய நல்ல கதவா செய்ய சொன்னோம். அதுக்கு அம்பிட்டு ரேட்டு தான் ஆகும். எப்பா, அந்த கிளவி பட்டிக்கு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உள்ள வாங்க. கிளவி, ரோட்டு காட்டுக்கு வா, உன்னை சாத்திடுறேன். தம்மாந்துட்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கான். இன்னைக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறான் இவன? ஏமா இப்ப ஏன் அலறீங்க? எப்படி இருந்த மனுஷன் இப்படி படுத்த படுக்கையா? என்னங்க பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன சொல்லிட்டா வருது? டாக்டர், அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா இருக்காரு தானே? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் எதுவும் இல்ல. அவர் ஏதோ சப்பாத்தி சாப்பிட்டிருக்காரு, அதுதான் கொஞ்சம் சிக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இப்ப கிளியர் பண்ணியாச்சு. அவர் என்ன கண்ணே முழிக்கலையா டாக்டர்? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இன்னும் 2 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்களே அவர்கிட்ட பேசலாம். சரிங்களா? எங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர்.
எப்படி இருந்த மனுஷன் இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அல்லாதீங்க, டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அக்கா அவர் கண்ணு விழிச்சுட்டா இருப்பாருங்க. நான் எங்க இருக்கேன்? எங்க ஆஸ்பத்திரியில இருக்கீங்கங்க. ஆஸ்பத்திரியா? ஏன்? எங்க நீங்க போகும்போது வண்டியில இருந்து மயங்கி விழுந்துட்டீங்கங்க கீழே. அதுக்கப்புறம் இந்த தம்பிங்க தான் உங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. மயங்கி விழுந்ததுக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்களா? இது எந்த ஆஸ்பத்திரி? எங்க நம்ம ஊர்ல இருக்குல்லங்க பெரிய ஆஸ்பத்திரி எம்கே, அந்த ஆஸ்பத்திரியில தாங்க இருக்கோம். எப்படி செலவானுச்சு? என்ன செலவாயிருச்சுன்னு கேக்குறாரு. என்னங்க உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்குங்க. 10,000 ரூபாய் கட்டி இருக்கு ஆஸ்பத்திரிக்கு. ஏய் 10,000 ரூபாய் கட்டினியா? 10,000 ரூபாய் எவன் கொடுப்பான்? சும்மா ஒரு சோடா 5 ரூபாயோட முடிய வேண்டியது. ஒரு சோடா கொடுத்திருந்தா நானே எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். அதை விட்டுட்டு 10,000 கட்டினீங்களா? அண்ணா என்னண்ணா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏண்டா ஒண்ணு இல்லாதவனே, நீ தான் இங்க சேர்த்தியா என்னைய? ஏண்டா இப்படி என் வயிற்றுல குட்டிக்கிறீங்க? என்னை சாதாரண ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தா கூட பரவாயில்ல. இல்லையா ஒரு சோழா கொடுத்து எழுப்பியிருந்தா நானே எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். அதை விட்டுட்டு இவ்வளவு போய் ஆஸ்பத்திரி என் சொத்தையே தீட்டு என் பில்லுன்னு கட்டலன்ற பேர்ல என் சொத்தையே எழுதி வாங்கிடுவானுங்களேடா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்திருப்பீங்க தெரியுமா? இப்ப சம்பாரிச்சதெல்லாம் எதுக்கு? நமக்கு ஆகாம வேற எதுக்குன்னு கேக்குறேன். யாரு நீ? அங்க போறேன் இங்க போறேன்னு ஊரை சுத்துற. போதாத குறைக்கு இப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. ஒன்னாலதான் எனக்கு இன்புட்டு வந்தது. இப்ப 10,000 ரூபாய் செலவு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். அதுவும் இல்லாம இந்த விலங்காதவனை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க வச்சு என் காசு போச்சு. இன்னும் இங்க உட்காந்து இருக்கமா? இதுக்கும் சேர்த்து பில்ல போட்டு தாக்க போறானுங்க. ஐயோ. யோ நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? உனக்கொசரம் அந்த பையன் தூக்கிட்டு வந்து போட்டு ஆஸ்பத்திரியில உன்னை பொழைக்க வச்சிருக்கான். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் சொன்னா என்ன ஆஸ்பத்திரியில சேரு? நான் சொன்னா நானே மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு வந்துட போறேன். அதை விட்டுவிட்டு யோ காசுன்னு அலையறியே. சீ நீ எல்லாம் என்னதான் மனுஷனோ? காசு போனா சம்பாரிச்சுக்கலையா? உசுறு போனா வராது. எது போனா என்ன? இப்ப எனக்கு 10,000 செலவாகி போச்சு. ஐயோ ஒரு மனுஷனே கிடையாது. காசுன்னு அலையறானே. சை நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? அந்த காசை கூட நான் தந்து தொலைறேன். என்னையா என்னாச்சு? கண்ணு முடிச்சிட்டாரா? என்னடா பேசுறாரா? நல்லா இருக்காரா? பேசுறாருடா. சே இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனுக்கோசரம் இன்ன வரைக்கும் கண்ணீர் வெடிச்சல. ஏன் புத்திய சொல்லணும். இவளுக்கு என்ன வாய்க்கு வந்து பேசிட்டு போவா. 10,000 போச்சு. ஐயோ அந்த 10,000 இருந்தா 10 மாசத்தையே ஓட்டி இருப்பானே. எப்பா என்ன மன்னிச்சிருப்பா. அந்த மனுஷன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட அவன் காசை பத்தி தான் யோசிக்கிறேனே தவிர அவன் உசரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். அவனும் வாய்க்கு வந்தபடி படபடன்னு பேசிட்டான். எனக்காக அவனை மன்னிச்சிரியா? என்னது பேசுனாரா? என்ன பேசுனாரு? டேய் கம்முனு இருடா, பாவண்டா அவங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன் இந்த ஆளுக்கெல்லாம் பாவம் பார்க்க வேணாம், வா போவோம் அப்படின்னு. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தலையேத்திக்கிட்ட. இந்த ஆளு திட்டுறதுக்கு தான் உங்க அம்மா உன்னை பெத்து விட்டுருக்காங்களா? அந்த ஆளுக்கு என்ன இருக்கு உரிமை உன்னை திட்டுறதுக்கு? பாவம் பார்த்ததுக்கு நம்ம மேல வந்து விடியறதா? எப்பா நீ பேசுறதுல தப்பே இல்லப்பா. ஆனா இப்படி பேசுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கலையா? நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சு, உங்க குடும்பத்தால இவன் தான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை முழுக்க. சீ, இங்க நின்னு வாசம் முழுகுனது போதும், வா. எந்த ஊர்லயாவது நல்லது பண்ணதுக்கு குத்தம் கண்டுபிடிப்பாங்களா? இதெல்லாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் உன்னை அண்டாம இருக்கிறதா உனக்கு நல்லது. வா நீ. என்ன பத்திரகாளி இப்படி பேசிட்டு போறாங்க இந்த பசங்க? அவங்க பேசுறதுல தப்பே இல்ல. அந்த ரூமுக்குள்ள அந்த மனுஷன் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டது. உசுர கூட முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம்னு அப்படி பேசுன அந்த பசங்க எப்படி பண்ணுவானுங்க? நம்மள கிளம்புவோம் வாங்க. அந்த ஆளு பொழைச்சாலும் சரி பொழைக்காம போனாலும் சரி. என்ன பத்திரகாளி இந்த மாதிரி நேரத்துல நம்ம விட்டுட்டு போக கூடாது, இருப்போம். இங்க இருந்து அந்த ஆளுகிட்ட கழுவி ஊத்தி வாங்குறதுக்கு நம்ம பாட்டுக்கு போவோம். அந்த ஆளாச்சு அந்த ஆளு உடம்பாச்சு, வாங்க. ஆமா தங்கம், நம்ம ரூமுக்கு கதவு போட போறாங்க. அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆமாண்டி தங்கம், இனிமே கதவு சத்திக்கிட்டு நீ ஆடலாம் ஓடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் நீ எதுவும் சொல்ல மாட்டோம். பாப்பா பேர் என்னங்க? அன்பு. ஓ சரிங்க, நல்ல
அழகா இருக்கு பேரு. பாப்பாவுக்கு வயசு இருக்கும் போல இருக்கு, பேச முடியாதோ? ஆமாங்க, இப்போதான் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இப்போதான் அம்மான்றதே வந்திருக்கு. இன்னும் போக போக பேச ஆரம்பிச்சிருவா. ஓ சரிங்க. சரி கதவு எங்க போடணும்? இந்த அந்த இடத்துல தான் போடணும். சரிங்க, நாங்க பாத்துக்கறோம். டேய் கேக்கும்போது ஒவ்வொண்ணா எடுத்து கொடு. சரினே. பாப்பு பின்னாடி இவன் நவுந்துக்கோவா. இதுக்கு முன்னாடி கதவு எதுவும் இருந்துச்சுங்களா இல்லீங்களா? இல்லப்பா, பாத்துடா, கதவை மட்டும் போடுங்க, செவத்தை ஊத்து பொழந்து விட்டு போயிடாதீங்க. முதல்ல உங்க விளங்காத வாயை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போங்க. செய்யறவங்களி செய்ய விடாம பண்ணிடுவீங்க போல இருக்கு. கேரடி, உண்மையே தான் சொல்றேன். இவனுங்களை பார்த்தால கதவு மாட்டுறவங்க மாதிரியே தெரியல, ஏதோ கொள்ளையடிக்கிறவங்க மாதிரியே இருக்குது. ஆமா, இந்த ஊர் உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க வல்லவங்க யாருமே இல்லை. மற்றவங்க எல்லாம் பார்த்தா கொள்ளையடிக்கிறவங்க மாதிரியும் இந்த மாதிரியும் தான் தெரியும். அட வாய முடி கொழுப்பு பிடிச்ச கழுத. சரி முதல்ல போட்டு விட்டு கிளம்பணும். இந்த கிளம்பி மூஞ்ச பத்தல எனக்கு பத்திக்கிட்டு வருது. டேய் வாடா, அதை எடுத்துட்டு வா. பாட்டியே நவுந்துக்கோ, இல்லைன்னா மேலே கீழே போட்டுருவேன். ஐயே, ஒரு விளங்காத நீங்க போட. இந்த கதவை வேற போட்டாங்க, அவளைத்தான் இனி இவளை கையில பிடிக்க முடியாது. குடும்பத்துக்கே போட்டு பேசுவா, நம்ம காதலே விழக்கூடாதுன்னு. கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்கப்பா. சரிங்கக்கா. சரிங்கக்கா, அப்ப நாங்க வரோம். கதவு போட்டாச்சு, பாத்துக்கோங்க. சரிங்கப்பா. ஏதாவது லூசா இருந்தா கூட கூப்பிடுங்க, உடனே நாங்க வந்துடுறோம். சரிங்கப்பா. போடும்போதே ஒழுங்கா போட மாட்டாங்க, லூஸ் சாப்பிடுவாங்களா, கூப்பிட்டா வருவாங்களா, லூஸ் பாயலுங்க. யாரு கிளவி? நான் கையில வச்சிருக்குது லூசா இருக்கிறதுல டைப் பண்றதுக்கு தான். அப்படியே பேசிட்டு இருந்தாலும் வச்சுக்க, நல்லா டைப் பண்ணி விட்டு போயிடுவேன். அப்படியே நில்லுன்னு. ஏ குளிப்பட்ட கழுத, வாய் மூடு. சரிங்க, அப்ப நாங்க வரோம். ஒரு வழியா கதவு போட்டாச்சு. கதவு போட்டாச்சுன்னா ஆடாத. இந்த கதவுக்கு 12,000 ரூபாய் என் பையன் அழுது இருக்கான். இனிமே இவளை கையில பிடிக்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.